எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது இது இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் என்னோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். என் மேலே ட்ரஸ்ட் வச்சு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும், என்னை இன்ட்ரோ கொடுத்த மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்னோட டீம் இருக்குல்ல, என் டீம் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக இந்த படம் எடுத்திருக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் டீம் அருணா இருக்கட்டும், அஸ்வந்த், விஷ்ணு, விக்னேஸ்வரி, நவீன் ப்ரோ, இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், என்னோட இது ஃபஸ்ட்டு படம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க குடுக்கலனா நான் எப்படி எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடயே தான் இருக்கும். ஒரு ஷாட் வைக்கிறப்ப ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம எப்படி கன்வே பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த கம்ஃபர்ட்டை எல்லாம் கொடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே தான். ரொம்ப நன்றி. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஆக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் டைரக்டரை பற்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் ஆரம்பித்தோம். அன்றைக்கி அந்த சீன் முடிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால் லஞ்ச் டைமில் போய் வித்தவுட் பிரேக் போயிடலாம் சார் அப்படின்ட்டேன். சரின்ட்டார். அவரும் நான் இன்றைக்கி ஷூட் முடிச்சிட்டோம். நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் டென்ஷனில் நீங்கள் சொல்லும்போது நான் கவனிக்கல, எதுக்கு வித்தவுட் பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்படி சாப்பிடாமலாம் ஒரு சீனு ஷூட் பண்ணி ஒரு படத்தை ஃபினிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது சாப்பிட்றதுக்காக. ஸோ, அதனால் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பிரேக் மட்டும் வித்தவுட் பிரேக் இனிமேல் சொல்லாதீங்க. நான் இருந்த டென்ஷனில் அதை கவனிக்கல, சாரி அப்படின்னாரு. சரி சார், நான் இங்கே எல்லாருக்கும் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம். யார் சாப்பிட்டா யார் சாப்பிட்லாம் அப்படின்றத எண்ணம்லாம் இல்லாமல் இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த விஷயத்துலேருந்து தான் அந்த படத்துலேயும் மனிதாபிமானத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ, அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸில் ஒரு மனிதத்தை கவனமாக இருக்கிற ஒரு இயக்குனர் அவர். எல்லாருடைய மனிதனமும் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ஜாகிரதையாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த சென்ஸில் தான் எல்லா நாளுமே ஷூட் பண்ணிச்சு. அந்த படத்தை வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே அதை எடுத்து முடிச்சிட்டாரு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல இயக்குனர். சிறந்த மேலும் மேலும் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மனித தன்மையை மாற்றிடாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய இயக்குனர்கள் வந்து இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறிடும். அந்த மாதிரி மாறாதீங்க, நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.